நல்ல கலர்ஃபுல்லாக வீட்டிலேயே சூப்பரான பாப்சிக்கல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஸோ நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது மட்டுமே போதும், நீங்கள் சூப்பராக செய்யலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது நான் மேங்கோ எடுத்திருக்கேன் அண்ட் மேங்கோ ஸ்ட்ராபெரி ரெண்டு. ஆக்சுவலி நான் 4 வாங்கியிருக்கேன் ஃப்ளேவர், பட் நான் இன்றைக்கி 2 தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் போட்டு நம்ம செய்யலாம். பட்டர் ஸ்காட்ச் இருக்குது அண்ட் வெனிலாவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள், பாலை வந்து நான் 2 லிட்டர் பால் எடுத்தேன். இதை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர், 1/2 லிட்டர் நல்லா காய்ச்சி அந்தளவுக்கு திக்னஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல ஏற்கனவே சுண்ட காய்ச்சின மில்க் தான். ஸோ அது நல்ல ஒரு கொதி வரத்துக்காட்டியும் நம்ம இந்த கஸ்டர்டை வந்து நம்ம டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் 1 ஸ்பூன் ஆஃப் வந்து கஸ்டர்ட் பவுடர், ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடரை நல்லா இந்த கப் அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நான் டைல்யூட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல திக்காக இருக்குது இந்த மில்க்கு. ஸோ இதில் வந்து இந்த கஸ்டர்டை வந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம திக்கான மில்க் எடுத்தீங்க அப்படின்னா. வெளியே வந்து இந்த மாதிரி மில்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு 2 லிட்டர் பாலை வந்து 1.5 லிட்டராக காய்ச்சினாலே நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துரும். அண்ட் இதில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் வந்து சுகர் போட்டிருக்கேன் நான். ஸோ 1 கப்புக்கு 3 ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து போட்டிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூனாக கஸ்டர்ட் பவுடர், அதாவது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உள்ள கஸ்டர்ட் பவுடர் எடுத்து டைல்யூட் பண்ணி அந்த கப்பு காமிச்சேன் இல்லையா, அந்த கப் அளவுக்கே போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்ல திக்னஸ் கொடுக்குற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு திக்னஸ் வந்தோடனே ஆற வச்சுருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளேவர் பண்ண போகிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர். இப்போ இது எடுத்துருக்கிறது மேங்கோ. ஸோ மேங்கோ கஸ்டர்ட் பவுடரில் சேம் 1 ஸ்பூன் எடுக்கிறேன் அண்ட் அந்த 1 கப் அளவுக்கே தண்ணி வந்து ஊற்றி டைல்யூட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். அதே திக்கான மில்கில் இதை வந்து போட்டு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போட்டு நல்ல திக்கானதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கணும். ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தனித்தனியாக 2 ஃப்ளேவரையும் மிக்சியில் வைப்பரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதுலேயும் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா திக்காக வந்து காய்ச்சி எடுத்து ஆற வச்சதை இப்போ என்ன பண்ணுறேன்னா மிக்சி கப்பில் போட்டு நல்லா வைப்பரில் போட்டு நல்லா வந்து ஒரு 4 தடவை வந்து வைப்பரில் போட்டு அடித்து எடுத்திங்கன்னா திக்னஸ் அண்ட் சாஃப்டாக இருக்கும் அந்த பாப்சிக்கல்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை மோல்டில் வந்து நான் போடுறேன். ஸோ மோல்டு வந்து நான் இந்த இது மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் இது எல்லா வெப்சைட்லேயுமே வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்குது. லைக் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கடையில் கூட இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டிலேயே ஒரு கிண்ணத்தில் கூட ஊற்றி வைக்கலாம். ஆனால் பாப்சிக்கல்ஸ் மாதிரினா இந்த மாதிரி மோல்டில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா ஒரு 5 to 8 hours வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே ஆக்சுவலி எனக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒரு 5 hours ஆயிருக்குன்னு சொல்லணும். பாருங்கள், நல்லா வந்து ஒரு சில் தண்ணி, அதாவது நார்மலான வாட்டரில் வந்து இது அப்படி கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா இது நல்லா அழகாக அந்த மோல்டுலேருந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டிக்லேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வெளியே வாங்கி தரத்துக்கு வீட்லேயே மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம் இல்லையா. ஸோ இது வந்து என் பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஸோ நம்மளே செஞ்சோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி பத்தலை, அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாங்க, விருப்பமாக சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.